கடைசி காலம் எப்படி இருக்கும், இயேசுடைய திவ்ய சுபாவம் என்ன, இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம பெற்று இதையே நம்ம சிந்தித்து தியானிப்போமானால் இதிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். கடைசியாக ஒரே ஒரு தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் அபிஷேகம். நம்ம பெற்றிருக்கிற அபிஷேகத்தை குறித்து பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு தயவுசெய்து கொஞ்சம் எல்லோரும் பைபிளை எடுத்துகிட்டு எளிமையை நின்றுக்கிடுவோம். சில நிமிடங்கள் பைபிளை கையில் எடுத்துக்காங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் கிதியோனை குறித்து வாசிக்கிறோம். இந்த கிதியோன் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவர், தோல்வி அடைந்தவர், பலவிதமான பிரச்சனைகள் இருந்தவர். ஆனாலும் ஆண்டவர் அவருக்கு கிருபையாக இரக்கம் செய்து, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இப்போது அந்த கிதியோன் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் வரணும். ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி படிக்கும்போது நிறைய பேர் கிதியோன் கூட இருக்கிறாங்க. 7வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியாரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர் மீதியாக இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதுக்கு இடமாகும். கிதியோன் கூட நிறைய பேர் இருக்காங்க. அந்த நிறைய பேரில் ஒரு 300 பேரை தவிர இது எல்லோரும் கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பணும். ஒதுக்கி விட்டார். அது யாரால் தான் அனுப்ப முடியும்? ஆண்டவரால் தான் அனுப்ப. கிதியோன் சொன்னார்னா சட்டக்காடு வந்துடும். ஆண்டவரால் முடியும். அங்கே எத்தனை பேர் தான் வேண்டி இருக்குது? 300 பேர். வெறும் 300 பேர் தான் வேணும். ஆனால் பல ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. 22,000. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி படிக்கும்போது 3வது வருஷம் நான் நிற்க போய் தான் கிதியோனுக்கு வெற்றி கிடச்சிச்சு. நான் மட்டும் அன்றைக்கி போகலைன்னா வெற்றி கிடைக்கும். கிதியோன் என்னைக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி வீம்பு பேசுகிறவங்களும் விரோதமான வீம்பு பேசுகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஆண்டவர் என்ன காரியம் செய்தார்னு சொன்னால் 300 பேர் தான் இப்போ அவங்க கூட இருக்க லாயக்கான ஆளுக்கள். இது எல்லோரும் அனுப்பிடுன்னு சொன்ன உடனே எல்லாம் போயிட்டாங்க. அந்த 300 பேர் இருந்தும் கிதியோனுக்கு பயமே இல்லை. ஏன் பயம் இல்லைன்னு அப்படின்னு சொன்னால் அபிஷேகம், அவர் கூட இருந்த அபிஷேகம். அப்போ என்ன அபிஷேகம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய நடத்துதலை ஏற்றுக்கொள்ளும் அபிஷேகம். ஆமென். ஆண்டவருடைய இப்போ இதெல்லாம் கொஞ்சம் மாம்சத்தில் யோசிச்சு பார்த்தோம்னா என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார், கட்டாயம் நான் தோற்று போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை உண்டாக்கிடுவாங்க. கிதியோன் ஒன்றும் சொல்லலை. வெறும் 300 பேரை வைத்து கொண்டு அவர் செய்த காரியம் என்னன்னு சொன்னால், நான் என்ன செய்கிறேனோ